மவ்லானா ஷப்பீர் அஹ்மத் உஸ்மானி ஆகிய என்னைப் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள். நான் பிரித்தானிய இந்தியாவின் பின்னூர் நகரில் பிறந்தேன். என் தந்தை மௌலானா ஃபவேருதீன் என்னுள் இஸ்லாமிய அறிவின் மின்னலை விதைத்தார். சிறுவயதிலேயே குரானின் ஆழங்களைத் தேடிய என் மனம் தாருல் உலும் தியோபந்த்வின் வாயில்களில் அடியெடுத்து வைத்தது. அங்கு ஷா அப்துர் ரஹீம் காலடியில் அமர்ந்து நான் ஹதீஸ் மற்றும் ஃபிக்ஹ் ஆகியவற்றின் மூலாதாரங்களை உள்வாங்கினேன். ஒரு உம்மத்தின் தலைவராக என் வாழ்க்கை 2 நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. 1. இஸ்லாமிய அறிவைப் பாதுகாத்தல். 2. முஸ்லிம் உம்மத்தின் ஒற்றுமை. பிரிட்டிஷ் ஆட்சியில் நான் ஜமியதுல் உலமா ஈன்வின் தூணாக நின்றேன். ஆனால் பின்னர் பாகிஸ்தான் இயக்கத்தின் தேவையை உணர்ந்தேன். ஏனெனில் ஒரு தனி முஸ்லிம் நாடே இஸ்லாமிய மக்களைப் பாதுகாக்கும் என்று நம்பினேன். ஜின்னா சாஹிப் என்னை தாருல் இஸ்லாமின் தலைவர் என பட்டமளித்தார். நான் பாகிஸ்தான் தேசிய சட்டசபையில் குரான் மற்றும் சுன்னத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பை வடிவமைக்க உதவினேன். ஒருமுறை அவர் கேட்டார், மௌலானா, பாகிஸ்தானுக்கு உங்கள் பங்கு என்ன? நான் பதிலளித்தேன், ஒரு முஸ்லிம் எப்போதும் தீனுக்கும் தாருல் இஸ்லாமுக்கும் நிழலாக இருக்க வேண்டுமென்று. உகாதி மாநாட்டில் நான் பேசியபோது இந்து முஸ்லிம் ஒற்றுமை குறித்து வாதிட்டேன். தேர்தல்களில் முஸ்லிம் லீக்குக்கு உலமக்களின் ஆதரவை ஒன்றிணைத்தேன். பாகிஸ்தான் பிறந்தபோது கராச்சியில் முதல் ஜுமுஆ தொழுகையை நான் தலைமை தாங்கி நடத்தினேன். என் உடல் நோயால் பிடிக்கப்பட்டிருந்தாலும் என் ஆவி எப்போதும் ஜிஹாதில் இருந்தது. ஷவ்வால் மாதத்தின் ஒரு நாள் நான் என் மாணவர்களிடம் சொன்னேன், என்னை அடக்கம் செய்யும்போது என் முகம் கிப்லாவை நோக்கியிருக்கட்டும், ஆனால் என் ஆன்மா முழு உம்மத்தை நோக்கியிருக்கும் என்று.